அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான விசாரணை வரும் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, முழுமையான விவரங்கள். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் மனு மீதான விசாரணை வரும் மே 6ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றமானது ஒத்திவைத்து உத்தரவை பிறப்பித்துள்ளது. மிக முக்கியமாக இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறை சார்பாக செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்ற ஒரு பதில் மனு எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அந்த பதில் மனு மீதான செந்தில் பாலாஜியினுடைய பதிலை தாக்கல் செய்வதற்கான ஒரு கால அவகாசத்தை வழங்கி வழக்கு விசாரணையை தற்பொழுது உச்சநீதிமன்றமானது ஒத்திவைத்து உத்தரவை பிறப்பித்துள்ளது. செந்தில் பாலாஜி கடந்த 20 நாட்களுக்கு மேலாக சிறையில் உள்ளார் எனவும் அதனை கருத்தில் கொண்டு அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் கபில் சிபல் இன்று விசாரணையின் பொழுது வாதமாக முன்வைத்தார். அமலாக்கத்துறையினுடைய அந்த பதில் மீதான ஒரு கவுண்டர் அபிடவிட்டை பதில் செய்வதற்கான ஒரு உத்தரவை பிறப்பித்து வழக்கினுடைய விசாரணை என்பது தற்பொழுது மே 6ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.